கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லைத்தோப்பில் அமைந்துள்ள புனித வெண்ணீர்ப்பு அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து மன்றாடினார். புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் முக்கியமான நாளாகும். இந்த நாளில் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி, சிலுவை பாதை வழிபாடு போன்றவை நடைபெறும். ஆலயத்தில் நடைபெற்ற இந்த பிரார்த்தனையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அமைதியாக தியானித்து வழிபாடு செய்தனர். ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களின் நலனுக்கும் சமாதானத்திற்கும் பிரார்த்தனை செய்ததுடன் பொதுமக்களுடன் கலந்துரையாடியும் இருந்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயப்பன் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் NR காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பனுக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே வேட்பாளர் ஐயப்பன் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, LJK உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் போட்டியிடுகின்றார். இவருக்கு தொகுதி மக்களின் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வரும் நிலையில் இன்று சின்னையன்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் வீடு வீடாக சென்று கடந்த 5 ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்துக் கூறி தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்திற்கு அப்பகுதி முழுவதும் ஆளுயர மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
அதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், ராஜ்பவன் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் தமக்கு தொகுதி மக்களின் ஆதரவு பெருகி வரும் நிலையில் வெற்றி பெற்றால் சின்னையன்பேட் பகுதியில் இலவச மனைப்பட்டா, குடிசை இல்லா வீடு, சுத்தமான குடிநீர், மழைநீர் தேங்காத வண்ணம் வடிகால் வசதி மற்றும் அப்பகுதி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அதிரடியாக தெரிவித்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது. அதன்படி சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் சமூக சேவகர் சரவணன் இன்று ஜே.ஜே. நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று மழை, வெள்ளம், புயல் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உறுதுணையாக நின்றதை நினைவு கூர்ந்தும், இதேபோல் தொகுதி மக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகள் மற்றும் இடர்பாடு நேரங்களில் தொகுதியை சேர்ந்த சக தோழனாய் ஓடோடி வந்து உதவி செய்தது குறித்து எடுத்து கூறியும் குக்கர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் இந்திய கூட்டணியில் உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேட்பாளராக புஷ்பலதா கரும்பலகை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இவர் இன்று அரும்பார்த்தபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வேட்பாளர் புஷ்பலதா தொகுதி மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் உடனடியாக நிறைவேற்றி தருவதோடு தொகுதி மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவதாக எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வேட்பாளர் புஷ்பலதாவிற்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகின்றார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து லாஸ்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்களுடன் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி தோழமை கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்குறுதியில் அடங்கிய துண்டு பிரச்சாரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு கேட்டு முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை மற்றும் நமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும்.
பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமார் இன்று வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளி வாசலில் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது இஸ்லாமியர்களின் தேவைகள் அனைத்தும் வெற்றி பெற்றால் உடனே நிறைவேற்றி தருவேன், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக 24 மணி நேரமும் உழைக்க காத்திருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். அவருக்கு அங்கிருந்த இஸ்லாமியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திராநகர் தொகுதியில் ராஜகுமார் போட்டியிடுகின்றார். இவர் இன்று சாணர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடுவீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உடன் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ரத்னா உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் உழவர்கரை பகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக டாக்டர் நாராயணசாமி போட்டியிடுகின்றார். இவர் இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த 5 ஆண்டு கால முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பல்வேறு நலத்திட்டங்களை உழவர்கரை தொகுதிக்கு கொண்டு வந்து இந்தியாவிலேயே சிறந்த சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவேன் என உறுதியளித்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது அவருடன் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் போட்டியிடுகின்றார். இவர் இன்று சுல்தான்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால என்ஆர் காங்கிரஸ், பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அவலங்களை எடுத்து கூறியும் மீண்டும் வெற்றி பெற்றால் புதுச்சேரியிலேயே சிறந்த சட்டமன்ற தொகுதியாக வில்லியனூர் தொகுதியை மாற்றுவதாக உறுதியளித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆளுயர மாலை அணிவித்து மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர்.
ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வாக்காளர் கல்வி மையமும் புதுவை அரசின் தேர்தல் துறையும் புதுவை ரோட்டரி க்ளோயிங் ஸ்டார் சங்கமும் இணைந்து கல்லூரி வளாகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். இந்த நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் VSK வெங்கடாஜலபதி, தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார், அகாடமி டீன்கள் டாக்டர் அன்புமலர், டாக்டர் அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் டாக்டர் வேல்முருகன் ஆகியோர் சிறப்பித்தனர். கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை டீன் முனைவர் NSN கைலாசம் அனைவரையும் வரவேற்றார். புதுவை தேர்தல் துறையின் ஸ்வீப் அமைப்பின் மாநில அதிகாரி முனைவர் கோவிந்தசாமி நோக்கவுரையாற்றினார். அதில் புதுவை அரசு தேர்தல் துறை ஸ்வீப் அமைப்பின் மூலம் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தி வரும் தேர்தல் பற்றிய விழிப்புணர்வுகளை விரிவாக விளக்கினார். நெறிமுறைகளின் கூடிய வாக்குப்பதிவு, 100% வாக்குப்பதிவு, புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து விரிவாக விளக்கினார். ஒரு ஓட்டே ஒரு அரசை உருவாக்கும் சக்தி உடையது என வலியுறுத்தி இளைஞர்கள் அறிவார்ந்த வாக்காளர்களாக உருவாக வேண்டும் என்பதையும், போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை உணர்ந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேர்தல் துறை அதிகாரிகள் சதீஷ்குமார் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டார்கள். புதுவை ரோட்டரி சங்க க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் தலைவர் ராம்குமார் பேசுகையில், சமூக விழிப்புணர்வு வலுவான அரசாங்கம் அமைய அடிப்படையானது. அதற்காக இளைஞர்கள் ஒற்றுமையின் பாடுபட வேண்டுமென்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் டாக்டர் ஹேமா ராணி, துணை செயலாளர் டாக்டர் ராஜேஸ்வரி, சமூக திட்ட அமைப்பின் நிர்வாகி தேவநாதன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் மனித சங்கிலி அமைத்து 100% வாக்குப்பதிவு, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், ஓட் ஃபார் நேஷன் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்களை உருவாக்கினர். இந்த மனித சங்கிலி அமைப்புகள் ட்ரோன் கேமரா மூலம் வான்வழி காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டு மாணவர்களின் ஒற்றுமை, ஒழுங்கு மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் மிக பொலிவுடன் அமைந்தன. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் பரவலாக பகிரப்படும் வகையில் இருந்தது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக முதல் முறை வாக்காளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்று பொறுப்பான வாக்காளர்களாக இருப்பதற்கான தங்களது உறுதியை கையெழுத்திட்டு பதிவு செய்தனர். மேலும் மாணவர்கள் வண்ணமயமான கோலங்கள் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு கருத்துக்களை காட்சிப்படுத்தி ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். நிறைவாக கல்லூரியின் வாக்காளர் கல்வி மையத்தின் நோடல் அதிகாரி பேராசிரியர் முனைவர் கருணாகரன் அனைவருக்கும் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை வாக்காளர் கல்வி மையம் மற்றும் முதுகலை மேலாண்மை மாணவர்களும் இணைந்து செய்திருந்தனர். ஏம்பலம் தொகுதியின் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மோகன்தாஸ் அரங்கனூர் கிராமத்தில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தவர், பிரதமர் வருகை புதுச்சேரியில் மீண்டும் NDA கூட்டணி அரசுதான் அமையும் என அவர் கூறினார். ஓசூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தீபாய்தான் கோடப்பாக்கம் கிராமத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், பிரதமர் வருகை புதுச்சேரியில் மீண்டும் NDA கூட்டணி அரசுதான் அமையும் என அவர் கூறினார்.
2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரமும் வேட்புமனு தாக்கலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இன்று கடலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் வழக்கறிஞர் சந்திரசேகர் அறிவிப்பு வெளியானதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினரும் திமுக அலுவலக வளாகத்தில் திமுக கடலூர் மாநகர செயலாளர் KS ராஜா பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு கோஷங்களும் முழக்கங்களும் விட்டனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.